வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். சீரக தண்ணீர் வளமான அளவு மருத்துவமைகளை கொண்டு இருக்கிறதால காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது நம் உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சிதை மாற்றம் நமக்கு அதிகரிக்கப்படும். பலவிதமான நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். இதனால் நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் அந்த சீரக தண்ணீரை நம்ம லைட்டாக சூடு பண்ணி வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சீரக தண்ணீர் நமக்கு மருத்துவமைகளை கொடுக்கும். இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன மருத்துவமைகளை சீரக தண்ணீர் கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக தெரிஞ்சு கொள்ளலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்து இருக்குது. ஸோ இது நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் சீரக தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்குது. பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளும் இருக்குது. இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் பார்த்தோம்னா மெக்னீசியம், கால்சியம் தவிர பல்வேறு தாதுக்களும் இருக்குது. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, இது எல்லாமே தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரம். இதனால் பச்சை மற்றும் முழு சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும். வறுத்து அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரக தண்ணீரை பயன்படுத்தணும் அப்படின்னா அதில் பயன்படுத்தும் போது சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இழக்க நேரிடலாம். அதனால் முழுமையாக இருக்கக்கூடிய சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அந்த மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ குறிப்பாக ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய அந்த விட்டமின் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும். இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அலர்ஜி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர். அதாவது சீரக தண்ணீர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு இருக்கு. சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிற்று மற்றும் வயிற்று வலி போன்ற பிற நிலைமைகளினுடைய தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரினுடைய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிடிப்பு குறைக்கிறதுக்கு நம்மளுடைய மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்பயும் நம்ம வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது வீக்கத்தை நமக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நாள்பட்ட நோய்களினுடைய தன்மை, அந்த பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம், இதயம் சார்ந்த பிரச்சனை, புற்றுநோய் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். வெதுவெதுப்பான சீரக தண்ணீர் குடிக்கும் போது வீக்கத்தையும் நம்ம குறைச்சிக்கலாம். நாள்பட்ட நோய்களையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் நம்மளுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது கல்லீரலில் பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக இது குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஏன் அப்படின்னா இதில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்கு. சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் சேர்த்து நம்ம பருகும்போது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதனால் டைஜஷன் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கிறதுக்கும் மெட்டபாலிசத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி உடலில் தேங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத கலோரிகளை குறைச்சி உடலுடைய சைடு எஃபெக்டை நம்ம குறைச்சிக்கிறதுக்கெல்லாம் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம். சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கு. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்குது. இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனற்ற பண்புகளை கொண்டிருக்கு. வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை நம்ம குடிக்கும் போது நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்மளால் தாமதப்படுத்த முடியும். அப்போ நம்ம சருமத்தில் நம்ம சுருக்கங்கள் வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னா சீரக தண்ணீரை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ சருமத்தில் உள்ளிருந்து சருமம் அழகாக்கப்படுவதால் சுருக்கங்கள் எதுவும் வராது. மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை ஃபேஸுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது முகத்திற்கு மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தணும்னா பளபளப்பான பொலிவு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது நலமோடு நம்ம இருக்கலாம். ஸோ குறிப்பான சருமத்தில் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது.
முகப்பருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடுகிறது சீரக தண்ணீர். சீரகத்தில் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது பருக்களை எதிர்த்து போராடக்கூடிய பாக்டீரியாக்களை நமக்கு அதாவது பருக்களை வந்து நமக்கு வர வைக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக யூஸாக இருக்கும். முகப்பருவை வந்து அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வெடிப்புகளையும் நமக்கு வந்து தடுக்கும். இதனால் முகத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல், அந்த நச்சுக்கள் நமது உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை வந்து உடைக்கும். அப்படி உடைச்சிச்சு அப்படின்னா அது கரைகள் மற்றும் தளர்வான சருமத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி டைமில் சீரகத்தினர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து கொண்டு இருக்கிறத நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை இது எளிதாக வெளியேற்றிடும். சீரகத்தினர் ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம் அப்படின்றதால அதை நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மிக மிக குறைந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டா கூட மருத்துவ நன்மைகள் நமக்கு வந்து அது கிடைக்கும். முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீர் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளையும் கொண்டிருக்கு. இதை குடிக்கிறது நம்மளுடைய உச்சந்தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும். சீரகத்தண்ணீரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களில் இருந்து நிரப்பும். அதாவது வேர்களில் இருந்து ஸ்ட்ராங்காக வைக்கும். முடி உதுதலை கட்டுப்படுத்தும். நம்மளுடைய தலைமுடிக்கு வந்து சீரகத்தண்ணீரை பயன்படுத்தணும் அப்படின்னா ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து மென்மையாக மாற்றிக்கலாம். பொடுகை எதிர்த்து போராடுவதற்கு சீரகத்தண்ணீரில் இருக்கக்கூடிய தலைமுடியை வந்து நம்ம வாஷ் பண்ணணும். அதாவது சீரகத்தண்ணீரால் தலைமுடியை வாஷ் பண்ணும்போது அந்த பிரச்சனை இருக்காது. சீரகத்தண்ணீர் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்க முடியாலும் உள்ளிருந்து நம்மளுடைய தலைமுடி வந்து அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். எந்த விதமான பிரச்சனையும் நம்மளுடைய தலைமுடிக்கு இருக்காது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரகத்தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் வந்து நேர்மறையான விளைவை வந்து கொண்டிருக்கு. இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேட்டர் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டுமல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சீரகத்தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் கொலஸ்ட்ராலோடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு மற்றும் ரத்தம் உறைவு ஆகியவற்றினுடைய ஆபத்தை கணிசமான அளவில் நம்ம வந்து குறைத்துக் கொள்ளலாம். சீரகத்தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் போது இந்த மாதிரி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும் பொழுது ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். இதனால் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதய துடிப்பும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். நீரிழிவு பிரச்சனை தடுக்கப்படுவதற்கு சீரகத்தண்ணீர் எடுத்துக்கலாம். சீரகத்தண்ணீர் குடிக்கிறது உடலில் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும். இது நீரிழிவு நோயால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது வந்து அவங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒவ்வொரு உணவிற்குமே 30 நிமிடங்களுக்கு அப்புறம் சீரகத்தண்ணீரை குடிக்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்ன்றது நிரூபிச்சிருக்காங்க. அதனால ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவை மிக குறைவதை வந்து நமக்கு தவிர்க்கிறதுக்கு ஏற்கனவே சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சீரகத்தண்ணீரை வந்து சேர்த்துக்கோங்க. பிளட்டில் சுகரோட அளவு உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டலாம். ரத்த சோகைக்கு தீர்வளிக்கிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீரில் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய உருவாக்கத்திற்கு தேவையானது. மேலும் இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாங்களுக்குமே ஹீமோகுளோபின் வழியாக ஆக்சிஜனை கொண்டு செல்றதுக்கு அவசியமான ஒன்றாக இருக்குது. ஸோ குறைந்த ஹீமோகுளோபின் அளவுகள் நமக்கு இருந்துச்சுன்னா உடல் சோர்வு, பலவீனம், தலை சுற்றல், இந்த மாதிரி அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகைக்கான அறிகுறிகள் வந்து நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா சீரகத்தண்ணீரை தவறாமல் குடிக்கிறது இந்த அறிகுறிகளை நிர்வகிக்கிறதுக்கு, சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போது ரத்த சோகை இருக்கக்கூடிய நோயாளிகள்லாம் சீரகத்தண்ணீரோட கருப்பு இயல் கலந்து சாப்பிடும்போது அவங்களுடைய பிளட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரத்த புரதமான ஹீமோகுளோபின் அதிகரிக்கப்படுவதால் ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்தி செல்லும். அப்போ நமக்கு அந்த அனிமியாவுக்கான நோய், அந்த அறிகுறிகள் எதுவுமே நமக்கு இருக்காது. ஸோ தொடர்ந்து சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.